நீங்க பிராமணன் எதுக்குறீங்க? உங்க வாயிலே வந்துட்டது. எல்லா சமூகத்துக்கும் போஸ்ட் பிரிச்சு கொடுங்கன்னு கேக்குறாங்க. இதுல 8 கோடி பேருக்கு வேலை தர நீங்க 2000 பேருக்கு வேலை கொடுத்தீங்களா நீங்க? அதே மாதிரி இங்க இருக்கிற கூடிய கட்சிகள் அதே வடநாட்டுல போய் பேசுறாங்களா? அதே இந்தியா கூட்டணியில நீங்க இந்திய கத்துக்கிட்டு வாங்கன்னா கூட அமைதியா தானே வர முடியுது. மகாராஷ்டிரால காங்கிரஸ் கட்சி சார்பில் ஒரு முஸ்லீமும் வேட்பாளர் இல்லை. இதை சொன்னது காங்கிரஸ். சன்னா அவர்களிடம் வாக்கு ஜிகாத் நடத்துது இந்தியா கூட்டணி அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். ஒரு குறிப்பிட்ட ஒரு வாக்கு வங்கிக்காக தான் அந்த இந்தியா கூட்டணியே செயல்படுது, அதை அம்பலப்படுத்த வேண்டும், மத அடிப்படையில் அப்படிங்கறதெல்லாம் இடஒதுக்கீடு கிடையாது, அப்ப அந்த குறிப்பிட்ட சமூகத்துக்கான வாக்கு ஜிகாத்துங்கிறத உடைக்கணுங்கிறார் மோடி. மோடி அவர்கள் ஒரு பிரதமரா இருக்காரா இல்லையான்றதே இப்ப பெரிய கேள்விக்குறியா இருக்குது. அவருடைய நடவடிக்கைகள், அவருடைய பேச்சுக்கள் எல்லாமே இந்த தேர்தல் தொடங்கின காலத்துல இருந்து அவர் அட்லீஸ்ட் ஒரு காபந்து பிரைம் மினிஸ்டரா இப்ப இருக்காரு. அது கூட அவர் மறந்துட்டு தான் அவர் பேசுறதா நினைக்கிறாரு. முதல்ல இப்ப இங்க பேசின தோழர்கள்லாம் சொன்னாங்க இந்தியா கூட்டணிக்குள்ள முரண்பாடு இருக்கு, அதனால தொடக்கத்திலேயே அது உடைஞ்சு போன கூட்டணி அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. இப்ப பிஜேபி கிட்ட இருந்து எந்த கட்சி கூட்டணியில் இருக்குது? அந்த கட்சியை ஏறக்குறைய அதுக்கு அந்த கட்சி கூட கூட்டணி இருந்த எல்லா கட்சிகளும் இன்றைக்கு வெளியே போய் சின்ன சின்ன கட்சிகள் மட்டும் கூட்டணிக்கு ஆள் தேடின ஒரு கட்சியா தான் இன்றைக்கு பிஜேபி இந்தியா முழுவதுமே இருக்குது. அது மட்டும் இல்லாம வடகிழக்கு மாநிலங்களில் போட்டியே இட முடியாத அளவிற்கு அவர்கள் வாக் அவுட் பண்ணிருக்காங்க எலெக்ஷன்ல இருந்து. இப்போ மிசோரத்துல என்ன நடந்தது? அவங்க தேர்தலையே அங்க போட்டியிட முடியல. அங்க தேர்தலில் போட்டியிட முடியாம லோக்கல்ல இருக்கக்கூடிய கட்சிகளை போட்டியிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி தேர்தலில் அறிவிச்ச உடனேயே தேர்தலில் பங்கெடுக்காம விலகி போயிருக்கிற கட்சியா பிஜேபி இருக்குது. இப்ப வாக்கு ஜிகாத்தை பத்தி அதுக்கு முன்னாடி ஒரே நிமிஷம் கரம் உயர்த்துறீங்க சுருக்கமா பாருங்க. 2 கட்சிகள் வெளியில போன கட்சிகள் திரும்பி வந்துச்சு. ஒன்னு தெலுங்கு தேசம், அது சின்ன அப்புறம் நிதிஷ்குமார். தெலுங்கு தேசம் சொல்றேன். நிறைய கட்சி 32 கட்சிகள் இருந்தது. 2 பெரிய கட்சிகள். சரி சரி, நிதிஷ்குமார் கட்சி. சரி, அதாவது நீதி கட்சிகள் எல்லாம் இன்னும் வெளியே தான் இருக்கிறாங்க. பஞ்சாப்ல கூட அங்க இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் பிஜேபி வைக்க முடியாது சொல்லிட்டு தீர்மானமே நிறைவேற்றினாங்க. இதெல்லாம் தனியா இருக்கட்டும். நான் கேட்கறது என்னன்னா, பிரைம் மினிஸ்டர் இன்னைக்கு அவர் தற்காலிக பிரைம் மினிஸ்டரா இருக்காரு. தேர்தல் காலத்துல காப்பந்து பிரைம் மினிஸ்டர் வச்சுக்கோங்க. இந்த 10 ஆண்டு காலம் அவர்கிட்ட ஆட்சியை கொடுத்திருந்தோம். மக்கள் எல்லாம் சேர்ந்து உலகத்தின் மிக சிறந்த ஒரு பிரைம் மினிஸ்டரா அவர் இருப்பார் அப்படின்ற எதிர்பார்ப்போட மக்கள் எல்லாம் அவர்கிட்ட ஆட்சி கொடுத்தாங்க. ஆனா இந்த தேர்தல் பரப்புரையில இந்தியா முழுவதும் சுற்றி சுற்றி பேசுகின்ற மோடி அவர்கள் எங்கேயாவது ஒரே ஒரு இடத்துல இந்த 10 ஆண்டுகளை நான் இதெல்லாம் செய்தேன், இதையெல்லாம் சாதித்தேன், இதனால் மக்களுக்கு இந்த நன்மைகள் வந்திருக்குது, இதனால இந்த நாடு இவ்வளவு பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்குது, இந்த நாட்டுல 150 லட்சம் கோடி நான் கடனை வாங்கி இந்த நாட்டை நான் உயர்த்தி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்காவது அவர் சொல்லியிருக்காரா? ஒரே ஒரு இடத்துல அவர் தன்னுடைய சாதனையை விலக்கி தன்னுடைய சாதனைகளை முன் வச்சு பிரச்சாரம் பண்ணியிருக்காரா? ஆனா எதிர்கட்சியில ஓயாம அவர் வசைப்பாட்டத்திலேயே இருக்காரு. இன்னைக்கு எந்த அளவுக்கு அவர் தரம் தாழ்ந்து போயிருக்காருன்றத ஒடிசால அவர் பேசின பேச்சு தமிழ்நாட்டு முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் கூட கண்டிச்சதை நாம் பார்த்திருக்கிறோம். எந்த இடத்துலயாவது அவர் பேசக்கூடிய பேச்சு அத்தனையுமே வகுப்புவாதத்தை தோன்றது, வன்முறையை தோன்றது, பிரிவினைவாதத்தை தோன்றது, தேசபக்தி என்ற பெயர்ல மக்களை பிளவுபடுத்துறது, இப்படி எல்லா விதமான பிளவு வேலைகளையும் ஒரு பிரதமரா இருந்து எதிர்கட்சி கூட செஞ்சா கூட நம்ம அதை ஓரளவு நியாயப்படுத்தலாம். அவங்க தோல்வி பயத்துல இருக்கிறாங்க, ஜெயிக்கணுன்றதுக்காக எதுனா செய்யறாங்க அப்படின்னு எல்லாம் அவங்களை நாம குற்றம் சொல்லலாம். ஆனா பிரதமராக அனைத்து அதிகாரிகளையும் கையில வச்சுட்டு இருக்கக்கூடிய திரு மோடி அவர்கள் இப்படிப்பட்ட பிரச்சாரங்களை மேற்கொள்வது என்பது இந்தியாவிற்கு தலகுனிவு. வேற எந்த நாட்டிலும் இப்படி ஒரு பிரச்சாரத்தை மேற்கொள்ள முடியாது. இந்தியாவில் தேர்தல் கமிஷன் ஒண்ணு இருந்திருந்தா வேற கேண்டிடேட்ஸ், இந்த மாதிரி பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் யாராவது இருந்து இப்படி பேசி இருந்தால் உடனடியாக அவர்கள் மீது தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுத்திருக்கும். இந்திய அரசமைப்பு சட்டத்துல சொல்லக்கூடிய எல்லா முறைகளையும் அவர் மீறி இருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்திய குற்றவியல் தண்டனை சட்டத்துல என்னென்ன தடை செய்யப்பட்டு இருக்கிறோ அது அத்தனையும் அவர் பேசியிருக்காரு மேடையில. இல்ல மோடியுடைய பேச்ச நீங்க குறிப்பிட்டீங்க, அவர் வெளிப்படையா பேசுறாரு அப்படின்னு. அதே சமயம் அதை வெளிப்படையா குற்றச்சாட்டு வைக்கிறாரு, வகுப்புவாதம் பேசுறாருங்கிறீங்க. அவர் என்ன சொல்றாரு? பாஜக ஆட்சிக்கு வந்தால் அரசியல் அமைப்பு தூக்கி எறியப்படும், இதெல்லாம் எங்க நம்மளுடைய கோட் ஆஃப் கண்டக்ட்ல இருக்கா? இதெல்லாம் பேசலாமா? எந்த அடிப்படையில பேசுறாங்க காங்கிரஸ் அப்படிங்கிற கேள்வி.
அவருடைய கட்சியை சார்ந்த எம்பி, ஒரு மந்திரி, அது மட்டும் இல்லாம வாரணாசியில வந்து சாதுக்கள், அது இந்த இவங்களுடைய விஹெச்பி சேர்ந்த சாதுக்களை எல்லாம் சேர்ந்து ஒரு மாடல் கான்ஸ்டிடியூஷனே அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க காசியில. இதுதான் வந்து எதிர்காலத்துல பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் இந்த அரசமைப்பு சட்டம், நாங்க எழுதுற அரசமைப்பு சட்டம் தான் நடைமுறைக்கு வந்து அவங்க டிக்ளேர் பண்ணாங்களே. அப்ப எங்க போனாரு மோடி? அதெல்லாம் கண்டிச்சிருக்கு தேவையில்லையா? ஒரு இந்திய அரசமைப்புல வந்து நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு நாட்டுல ஒரு இந்துத்துவ கோட் ஆஃப் கான்டாக்ட் அப்படின்ற பேர்ல ஒரு புதிய அரசமைப்பு சட்டத்தை நாங்க வந்து கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு காசியில அறிவிச்சப்ப பிரதமர் மோடி எதுக்கு இருந்தாரு? இல்ல அது எப்பன்னு கேக்குறாரு. ஒண்ணு முன்னாடி இத வந்து ஆதரிச்சாரா? இதுதான் அப்படின்னு அவங்க வந்து பாஜக அதை ஆதரிச்சுதா? இதை நாங்க வழிமொழிகிறோம்னு ஆதரிச்சுதா? ஒரு பிரதமராக இருப்பவர் அரசமைப்பு சட்டத்தை சேலஞ்ச் பண்ணும்போது அவருடைய உறுதிமொழி காப்பு என்ன தெரியுங்களா? அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்காக தான் அவர் உறுதிமொழி எடுத்துக்கிட்டு பொறுப்புக்கே போறாரு. ஆனா காசியில இருக்கக்கூடிய சாமியார்கள் எல்லாம் சேர்ந்து இந்திய அரசமைப்பு சட்டத்தை நீக்குவோம் மாற்றும்னு சொல்லப்போ பதில் சொல்லாம எதுக்கு வேடிக்கை பார்த்தாரு? எதுக்கு அமைதியா இருந்தாரு? அவருடைய கட்சி எம்எல்ஏக்கள் வந்து எம்பி வந்து கர்நாடகா சேர்ந்த ஒரு எம்பி சொன்னாரு, நாங்க அரசமைப்பு சட்டத்தை மாத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அவருடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய ஒருத்தர் சொன்னாரு, இன்னொரு எம்எல்ஏ சொன்னாரு. இவங்க எல்லாம் சொல்லும் போது எப்படி வாய் பேசுங்க பாக்கி. அதாவது தனிப்பட்ட நபர்கள் அப்படிங்கறத எடுத்துக்கிறார்கள். சன்னா வரேன் இதுக்கு பதில். ஆனந்த் ஹெக்டே தான் அப்படி பேசினார். அவருக்கு டிக்கெட் தரல, பாராளுமன்ற மக்களவை தேர்தலில் டிக்கெட் தரல. மாறாக திராவிட நாடு தென்ன மாநிலங்களுக்கு தனி நாடா போகணும்னு சொன்ன DS சுரேஷ்குமார் என்பவருக்கு கொடுத்திருக்காங்க. சரி, இது வந்து தனிப்பட்ட நபர்கள் அவர்கள் வச்ச விமர்சனம் அப்படின்னு நம்ம எடுத்துட்டா கூட, இப்ப முக்கியமா நீங்க பூரி ஜெகநாதர் அதை பத்தி பேசுனீங்க. அப்ப அவர் இன்னொரு பீகார் மக்களை அவமானப்படுத்துறாங்க இந்தியா கூட்டணியில இருக்கிறவங்க, குறிப்பா தமிழ்நாடு, தெலுங்கானா இந்த மாநிலங்கள்ல அப்படின்னு கேக்குறாரு. பீகார் மக்களை அவமானப்படுத்துறாங்க. சனாதன தர்மம்னா அது வந்து இந்துக்கள்னு சொல்லிட்டாரு. சென்னையில் கன்னியாகுமரியில வந்து பார்த்தாரு, இங்க மெட்ராஸ்ல வந்தாரு. இவரெல்லாம் வந்து பேசினாங்களே, இங்க வந்து அட்வைஸ் பண்ண வேண்டியதானே? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள் வடநாட்டில இருந்து வரக்கூடிய பீகார் மக்களை வந்து ஏன் அசிங்கமா பேசுறீங்க, கேவலமா பேசுறீங்கன்னு பேசுறதுக்கு துணிச்சல் இருந்ததா? இல்ல இதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய கட்சிகள் அதே வடநாட்டுல போய் பேசுறாங்களா? அதே இந்தியா கூட்டணியில நீங்க இந்திய கத்துக்கிட்டு வாங்கன்னா கூட அமைதியா தானே வர முடியுது. இங்க இருக்கக்கூடியவர்களுக்கு வடநாட்டுல போய் அரசியல் பேச வேண்டிய தேவை இங்க இருக்கக்கூடிய திமுகவிற்கோ அதிமுகவிற்கோ மத்த கட்சிகளுக்கோ இங்க இல்ல. இவர்கள் இந்தியா கூட்டணியில உள்ள மத்த கட்சிகள் சேர்த்துக்காங்க. அந்த கட்சிகள் பேசுறாங்களா? இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய தேசிய கட்சிகள், காங்கிரஸ் இருக்குது, இடதுசாரிகள் இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் இந்தியா முழுவதும் போய் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க ஏன் இதெல்லாம் போய் பேசணும்? அவங்களுக்கு அவர்கள் மக்களுடைய தேவையை, இப்ப ராகுல் காந்தி பேசுறதெல்லாம் எந்த அடிப்படையில பேசுறாரு? வேலை வாய்ப்பு அடிப்படையா வச்சு பேசுறாரு, பொருளாதாரத்தை உயர்த்தணும்னு பேசுறாரு, பெண்களுக்கான சலுகையை கொடுக்கணும்னு சொல்லிட்டு பேசுறாரு. அம்பானி கிட்டையும் அதானி கிட்டையும் கொடுத்திருக்கக்கூடிய 16 லட்சம் கோடியை மீட்டு மக்களுக்கு கொடுப்போம்னு பேசுறாரு. இதெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்றதுக்கு பதில் மோடி என்ன சொல்றாரு? உங்ககிட்ட 2 பஸ் இருந்தா, 2 எரும மாடு இருந்தா, ஒரு எரும மாட்டை வந்து காங்கிரஸ் பிடிங்கி பிரிச்சு கொடுத்துருன்னு சொல்றாரு. தாலியை பிடிங்கி முஸ்லீமுக்கு கொடுக்கும்னு சொல்றாரு. இதெல்லாம் ஒரு பிரதமர் பேசுற பேச்சு.